யார் பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லி இந்தியா டீமில் ஒரு போட்டி போயிட்டுருக்கு. யாருக்காவது பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவா ஹர்திக் பாண்டியாவா அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் நடந்திருக்கும். ஒரு வழியே ஜெயிச்சிட்டாங்க இந்தியா டீம். ஹர்திக் பாண்டியா பங்கு ரொம்பவும் க்ரூசியலாக இருந்துச்சு. லாஸ்ட் விக்கெட் பக்காவாக எடுத்து மேட்ச் வின் பண்ண வச்சுட்டாரு. பட் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்லக்கி கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து T20 வேர்ல்டு கப்பில் கேப்டன்சி இருந்தால் நம்ம T20 வேர்ல்டு கப் ஜெயிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. லக்கு நம்ம சைடு இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பேட் லக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் வந்து சூரியகுமார் யாதவ் பேட் லக் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்ரெட் வீடியோ லீக் ஆகிடுச்சு அவரை பற்றி. ஸோ அதனால தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் கிரவுண்டில் அந்த சீக்ரெட் வீடியோ லீக் ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்லி ஷோவ் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய கால் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வரும்போது பார்த்தா தட்டிடுச்சு. ஸோ இதனால் வந்து ஒரு பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கிரேசியாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் இந்தியா டீம் ஜெயிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் வைக்கணும். அன்லக்கி லக்கி அந்த மாதிரிலாம் இல்லை. சின்ன பதம் இந்தியா டீமில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் நம்ம இருக்கணும். ஸோ 2 கேப்டன் பேஸ் தான். ஹர்திக் பாண்டியா பேஸ் தான், சூரியகுமார் பேஸ் தான். உங்களுக்கு எந்த கேப்டன்சி பிடிச்சி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.